ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூபியை குளிப்பாட்டுற வீடியோ தான். அவளுக்கு இன்றைக்கி முடிஞ்சே சரியில்லை. என்னடா இவன் நீ என்னென்னலாம் பண்ண போகிறனோ அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டாவ. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வரும்போது தான் அப்படி பண்ணுவாள். அப்புறமா அழகாக நின்று எப்படி குளிப்பாட்டணுமோ அதுக்கேற்ற பொசிஷனில் நின்றுவா. அழகாக நம்ம தண்ணி ஊற்றி குளிப்பாட்ட வேண்டியதான். நம்மளுக்கும் ஈஸியாக தான் இருக்குது இவ்வளோ குளிப்பாட்டுறது. ஏன்னா செல்ல பொண்ணு நல்லா தான் இது பண்ணுவாள், கோஆப்ரேட் பண்ணுவாள். அப்புறங்க நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து வைப்ராக் அப்படின்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், மீடியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கின் இஷ்யூ எதுவுமே வராது. நான் ரொம்ப வருஷமாக நான் இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், டைரெக்டாக வந்து இதில் அப்ளை பண்ண மாட்டேன். அந்த மக்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் ஷாம்பு இது பண்ணி நுறையா வர வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஊற்றுவேன். நான் அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே இது பண்ணுவேன். காலு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுவேன். 10 மினிட்ஸ் எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, நல்லா வந்து அந்த ஷாம்போட இது வந்து உள்ளே இறங்கணும் முடிக்குள்ளலாம். ஓகேங்களா? ஏன்னா பேஸ்ட் அப்பான் யுவர் டாக் தான். நீங்கள் என்ன மாதிரி டாக் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வீக்லி ட்வைஸ் குளிக்க வைக்கிற ஆள்னா 5 மினிட்ஸ் கூட இது பண்ணிடலாம். ஆனால் வீக்லி ட்வைஸ் குளிக்க வைக்கல. வீக்லி ஒன்ஸ் வேணால் குளிப்பாட்டலாம். வீக்லி ட்வைஸ்லாம் குளிப்பாட்டக்கூடாது. மேலே இருக்க ஒரு ஆயிலி ஸ்கின் வந்து போயிடும். ஜெர்ம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக ஸ்கூபிக்கு வந்து வர வச்சிரும். அதனாலே வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வீக்லி ட்வைஸ்லாம் குளிப்பாட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அப்புறமா தலைக்கு வந்து எப்பயுமே நான் தனி பார்ட்டாக தான் இது பண்ணுவேன். ஏன்னா தலையில் வந்து கண்ணு காதுலலாம் தண்ணி போயிடும் அப்படின்ட்டு, காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும்ட்டு அதுக்கும் தனியாக ஷாம்பு போட்டுட்டு எப்பயுமே கண்ணை மூடிட்டு இருப்பேன். சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப பயப்படுவேன் காதில் தண்ணி போயிடுமோ குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பொசிஷனில் வச்சு தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். என்ன மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஓகே, சேஃபாக இருக்கும். ஆனால் டாக் வந்து காட்ட மாட்டேதுன்னு சொல்லிட்டு இடக்கு முடக்கா ஊற்றுனீங்கன்னா காதுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி போயிடும், காதும் தேய்ங்க. எப்பவுமே எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, வெளியே இருக்க டாகோட வீட்டில் இருக்க டாக் ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிடும். எப்படின்னே தெரியல. அவங்களாம் க்ளீனாக இருப்பாங்க வெளியே, ஸ்ட்ரீட் டாக்லாம். நம்ம டாக் எப்பயுமே இதுவாகிடும். அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் டாக் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மச்சான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.